Hi friends, இன்னைக்கு இந்த வீடியோல வந்து ஒரு 9 இன்ட்ரஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அஃபோர்டபுளான சாப்பர் வந்துட்டு நம்ம எல்லாரும் வெச்சிருப்போம். இதுல வந்துட்டு ஒரே ஒரு வெங்காயத்தை மட்டும் இத இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இதல சேர்த்துக்கிறேன். இப்போ இத ஒரு 2 தடவை மட்டும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 2 தடவை இழுத்து விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே 2 முட்டையை உடைச்சிட்டு இதல சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாவையும் இதல சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் இதில் சேர்த்துக்கிறேன். வேணும்னா நீங்கள் சில்லி பவுடர் கூட இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் நம்ம இதில் சேர்த்துட்டு இப்போ இதை மூடி போட்டு ஒரு 2 தடவை லைட்டாக நம்ம இதை சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த முட்டை வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் இல்லை பட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா ஹீட் ஆன பிறகு இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். முட்டை வந்துட்டு நல்லா குக்கான பிறகு இது லைட்டாக திருப்பி போட்டுருங்க. நம்ம யூஸ்வலாக செய்கிற ஆம்லேட்டை விட இந்த ஆம்லேட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி அந்த முட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும். நம்ம இதில் 2 முட்டை ஆட் பண்ணியிருக்கோம்னு சொன்னால் நம்பவே முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4 முட்டை நம்ம சேர்த்த மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக சாப்பிடும் போதே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம யூஸ்வலாக இந்த மாதிரி ஃபுல் க்ரீம் மில்க் வாங்கும்போது நம்ம ஃப்ரீசரில் வைக்கும் போது அந்த ஃபேட் வந்துட்டு அந்த பால் கவர்லேயே ஓட்டிகிட்ருக்கோம். நம்ம அந்த காய்ச்சும் போது அந்த ஃபேட்டை வந்து நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம் மோஸ்ட்லி. அந்த மாதிரி டைமில் வந்துட்டு சும்மா அந்த கேஸ் நம்ம ஆன் பண்ணிவிட்டு அந்த கேஸுக்கு ஸ்ட்ரைட்டாக இல்லை சைடில் வந்து இந்த மாதிரி சைடாக லைட்டாக காமிங்க 2 சைடுமே. அந்த ஃபேட் ஏதாவது அந்த கவரில் ஓட்டிகிட்டு இருந்ததுன்னா இமீடியட்டாக அது வந்து மெல்ட் ஆகிட்டு வந்துடும். நம்ம பாலுமே வந்துட்டு ஃபுல்லாக நம்ம ஊற்றிட்டு காய்ச்சிக்கலாம். யூஸ்வலாக நம்ம வந்து பால் காய்ச்சும் போது அந்த பால் பாத்திரம் வந்து பேர்ன் ஆகிடும், இல்லை கீழே வந்து லைட்டாக அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி டைமில் நம்ம பால் பாத்திரத்தில் ஐஸ் வாட்டர் கொஞ்சமாக ஊற்றி வைத்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் அந்த ஐஸ் வாட்டர் அந்த பாத்திரத்துலேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் அதை ஊற்றிட்டு இதில் ஒரு கொஞ்சமாக நம்ம ஐஸ் வாட்டரில் விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பால் கவரை கட் பண்ணிவிட்டு இதில் பால் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காய்ச்சுங்க. பால் வந்துட்டு கீழே அடியில் வந்துட்டு பேர்னே ஆகாது. அதே மாதிரி அந்த பாத்திரமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பால் வந்து அப்படியே ஒட்டிகிட்ருக்கோம்ல அந்த மாதிரியும் ஆகவே ஆகாது. நம்ம அஞ்சரை பட்டி வந்து தினமும் நம்ம சமைக்கிறதுல வந்து நம்ம இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்பைசஸ்ஸு இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம ரெகுலராக நம்ம இதை எடுத்து யூஸ் பண்ணும்போது அந்த சைடில் இருக்க அந்த கீழே அடியில் இருக்க பிளேட்டில் இருக்க பாருங்கள், அங்கே வந்து நம்ம எந்த தான் பொருள் எடுத்து நம்ம போடும்போது அதில் ஸ்பூனில் நம்ம கை தவறி கீழே விட்டுரும். அந்த மாதிரி டைமில் இதை ரெகுலராக நம்ம க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த டிஷ்யூ பேப்பரை வந்துட்டு கீழே இந்த மாதிரி போட்டுட்டு இதை நல்லா ஃபோல்டு பண்ணி விட்டுக்கோங்க. உள்ளே கவர் ஆகிற மாதிரி நல்லா போட்டு விட்டுடலாம். இப்போ வந்துட்டு நம்ம ஸ்பைசஸை வந்து இதுக்குள்ளே நம்ம அடுக்கி வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணும்போது இந்த அஞ்சரைப்பட்டி வந்து அடிக்கடிக்கு நம்ம க்ளீன் பண்ணணும் அவசியம் இல்லை. இப்போ நம்ம யூஸ் பண்ணும்போது அதை கீழே விட்டால் கூட நம்ம வெறும் அந்த டிஷ்யூ பேப்பரை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு டிஷ்யூ பேப்பர் நம்ம போட்டு வச்சுக்கலாம். இது பார்க்குறதுக்குமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும். அடுத்த டிப்பு வந்துட்டு நம்ம காலிஃப்ளவர் வந்து வாங்கிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்க பூ வந்துட்டு ஒரு 4 நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே காஞ்சி போயிடும், பாடி போன மாதிரி ஆகிடும். அதுக்கு வந்துட்டு இந்த காலிஃப்ளவரை வந்து 2ஆக கட் பண்ணிவிடுங்க. கீழே இருக்க அந்த இலை பாட்டை நல்லா கட் பண்ணி எடுத்துடுங்க. அதே மாதிரி அந்த பூவை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த வி ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு வெறும் அந்த பூவை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த பூவை வந்து இந்த மாதிரி பிச்சு பிச்சு போட்டு வச்சுட்டேன். இப்போ இந்த அலுமினியம் ஃபாயில் கவரில் வந்துட்டு நம்ம இந்த காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்ல ஒரு தடவை ஃபுல்லாக அந்த காலிஃப்ளவர் வந்துட்டு இதுக்குள்ளே நல்லா wrap பண்ணி வச்சிடலாம். இந்த காலிஃப்ளவர் வந்துட்டு கொஞ்சம் கூட வெளியில் தெரியாத அளவுக்கு இதை அப்படியே நல்லா wrap பண்ணிவிட்டு சைட்லேயுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா அதை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி இந்த அலுமினியம் wrapஓடே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கூட இந்த மாதிரி வெஜிடபிள் பேக்ஸில் நம்ம போட்டுட்டு இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 3 வீக்ஸ் வரைக்குமே அந்த காலிஃப்ளவர் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த பூவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டிப்பு பார்த்திங்கன்னா இஞ்சி. இந்த இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோல் உரிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அதை வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்பூனில் லைட்டாக குத்திட்டு இந்த மாதிரி லைட்டாக காமிச்சா போதும். நம்ம கேஸ் ஸ்டவ்வில் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு மட்டும் இது காமிச்சா போதும். இப்போ இது நல்லா கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு
நம்ம ஸ்பூனை வச்சுட்டு லைட்டாக நம்ம மேலே இருக்க அந்த தோலை வந்து நம்ம இந்த மாதிரி சீவி எடுத்துட்டாலே போதும். அந்த இஞ்சியோட தோல் வந்துட்டு நல்லா சீக்கிரமாட்டே வந்துடும். இஞ்சி வந்துட்டு ஈஸியாகவே நம்ம தோல் எடுத்துடலாம். ஸோ நான் ஆல்ரெடி வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பாட்டிலில் 1 month கிட்ட இந்த இஞ்சியை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. நீங்கள் ஒரு பீஸ் கூட நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். எப்படி தோல் சீவி எடுத்து வச்சுருந்தனோ அதே மாதிரி இருக்குது. ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு கீழே டிஷ்யூ பேப்பரும் அதே மாதிரி அந்த க்ளோஸ் பண்ணுற இடத்துல மேலே டிஷ்யூ பேப்பரும் போட்டு வச்சிட்டிங்கனாலே போதும். அதில் இருக்க அந்த ஈரப்பதம் வந்து அந்த டிஷ்யூ பேப்பரே அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ ரொம்ப நாளுக்கு வந்துட்டு இந்த ஃப்ரிட்ஜில் நம்ம இந்த இஞ்சியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்த டிப்பு வந்து நம்ம வீட்டில் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறது இந்த கத்தி, சிசரு, அப்போ கிரேட்டரு. ஸோ 3மே வந்து ஷார்ப்னஸ் வந்து கொஞ்ச நாள்லேயே போயிடும். அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ சிசர் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பரை வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. ஒரு 1 minute மட்டும் இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணிட்டிங்கனாலே போதும். நம்மளோட சிசர் வந்து நல்லா ஷார்ப் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன கட் பண்ணாலுமே நல்லா ஃபாஸ்ட்டாக கட் ஆகும். ஸோ அதோட ஷார்ப்னஸ் வந்து பார்த்திங்கன்னா திருப்பியுமே ரீட்டைன் ஆகிடும். அதே மாதிரி கத்தியும் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளே நம்மளுக்கு ஷார்ப்னஸ் போயிடும். இந்த மாதிரி நம்மக்கிட்ட சிராப்பிங் கப்ஸ் இருக்கும். அதில் வந்துட்டு அதுக்கு மேலே லைட்டாக இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. ஒரு 2 to 3 minutes இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி விட்டிங்கனாலே போதும். அது கத்தி வந்து நல்லா ஷார்ப்பாகிட்ருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் தக்காளியை வச்சு கட் பண்ணி பாருங்கள். அந்த கத்தி வந்து எந்த அளவுக்கு நல்லா ஷார்ப்பாக கட் ஆகும்னு உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் கிரேட்டருமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிராமிக் மக்கில் லைட்டாக ஒரு 3 minutesக்கு மட்டும் இந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த கிரேட்டர் வந்து நல்லா ஷார்ப்பாகிடும். அதே மாதிரி நம்ம கேரட் திருவினாலும் நல்லா பூவாக திருகி வரும். ஸோ உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.